அம்மா அப்பா அவங்க 2 பேர்னால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட் நான் அவங்கள வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ப்ரெசன்ட் மீடியா, ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து ப்ரெசன்ட் மீடியாவையும் வந்து நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீச் இது. ஸோ சக்திவேல் அண்ணா, அப்புறம் பாலசக்திவேல் சார், அர்ச்சனா அம்மா, பாலா, டைரக்டர் ஷெரீஃப், நமிதா, அப்புறம் அமுதவாணன் அண்ணா, ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மோவின். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த நாள் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட அப்பா வந்து ஸ்தபதி. ஸோ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஸ்தபதி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக வந்து அவரோட ஏஜ் ஆஃப் 13லேருந்து இந்த ஸ்தபதி ஒர்க் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எனக்கு என்னோடய காலேஜ் டேஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது, நிறையா விஷயங்களை பண்ணேன். ஸோ சினிமா துறையில் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரினா ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து சில விஷயங்களை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது வந்து என்னோடய ஆதிமூலம் கிரியேஷன்ஸோட ஃபஸ்ட்டு மூவி ரிலீஸ். ஸோ அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மூவிலேயே வந்து 2 நேஷ்னல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் வந்து இந்த மூவியை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா என்னோடய அப்பா வந்து 2005, 2006 வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அப்பா. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது, டெல்லிலாம் போயிட்டு அவர் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குறத பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படத்தை காந்தி கண்ணாடி எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் இல்லாமல் சோஃபார் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை தான். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆல் டூ யுவர் பெஸ்ட் ஜாப் அண்ட் give a big promotions and also opportunity for our ஆதிமூலம் கிரியேஷன்ஸ். ஸோ இன்னொன்று பாலா. ஸோ இந்த கதை வந்து ஆரம்பித்த ஒரு முதல் துவக்கம் பாலா ஆக்சுவலாக. ஸோ பாலாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக தான் வந்து பாலா கிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன் நான். ஸோ பர்சனலாக பாலாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ சில இன்டர்வியூஸில் கூட நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ பாலா வந்து சில பேர் கேள்வி கேட்டாங்க, அதாவது வந்து நீங்கள் ஆம்புலன்ஸில் ஆரம்பித்து நீங்கள் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து வேறு வேறு ஜானர் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு 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 கேப் டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடை வச்சுருந்தாலும் சரி, அந்த சம்பளத்தில் கூட அந்த விஷயத்தை வந்து பாலா பண்ணிகிட்டு இருப்பார். அது வந்து எனக்கு தெரியும், கூடவே நான் இருக்கிறதுனால நான் பார்க்குறேன் நான். ஸோ வி ஷுட் நாட் மிக்ஸ் போத். ஸோ ஹாப்பி இயர். ஸோ தேங்க்யூ. ஓவியங்களாய் நடிப்பில் வியப்பில் ஆழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு ஐஐடி மாணவி இனி மக்கள் மனங்களில் நிறைவார் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணிங்க நான் இன்வைட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. நான் அது இப்போ சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸும் இங்கே ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டருமே சொல்லலாம்.
அவங்க ரெண்டு பேரோடும் அவங்க ரெண்டு பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்களை என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 blessings அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான் ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும், கேபிஒய் பாலா அவரோட ஜென்ரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. we were able to travel together ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் giving me an opportunity to be a part of this film. And Shakti Film Factory distributionல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸிங்ஸ் தான். அண்ட் என்னோட ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், இது ஒரு ரொம்ப நல்ல படம், அதனால் நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிமாறன், குற்றம் தவிர அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இங்கே இந்த காந்தி கண்ணாடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரீஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரோல். ரொம்ப ஒரு ஏன்னா ஸ்க்ரீனில் என்னை பார்க்கும்போது கண்ணை எடுக்க தோணலை. பார்க்குறவங்க எல்லாரோட இதயத்துலேயும் நான் அப்படியே உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸை எனக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீஃப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிமில் அவங்களோட ஒரு சின்ன அங்கமாக நான் இருக்கேன், அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி இருக்குது. சினிமா தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட சினிமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு வருது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. நான் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமாக பாலாவோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி பாலா, தேங்க்யூ. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. காந்தி கண்ணாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அன்பையும் அதோட அடுத்த பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு படமாக ஷெரீஃப் இந்த சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அன்பு, அதன் பரிமாணம், அதோட அடுத்த கட்டம், இதை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம இதுவரைக்கும் நிறைய பாரதி கண்ணம்மா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பாரதினாலே கண்ணம்மா ஞாபகம் வரும். இந்த படத்துக்கு பிறகு காந்தி கண்ணம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்க. காதல்னாலே காதல் சந்தியா பரத் ஞாபகம் வரும். எனக்கு இனிமேல் பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு காதல் நீ இருக்கையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாக போகிற நேரத்தில் என்ன லவ் அப்படின்னு ட்ரெய்லரில் கூட டயலாக் இருக்கும். லவ் தானே அது எப்போ இருந்தா என்ன, அது 18 வயசாக இருந்தா என்ன, 80 வயசாக இருந்தா என்ன, லவ் ஆல்வேஸ் லவ் தானே. அப்படி ஒரு அதான் சொல்கிறேன், பரத் சந்தியா மாதிரி எனக்கு இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் நடிச்சிருந்தது. அவங்க நடிப்பு அறைக்கி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அப்படியே வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அம்மாவோட பொட்டென்ஷியலில் ஒரு 10% கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு வருத்தம்.
என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அம்மா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 படமாவது நடிங்கம்மா. இங்கே வந்து என்னென்னா அவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ சிறப்பாக நடிக்கக்கூடிய. சரி, அர்ச்சனா அம்மா இந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் பாலாஜி சக்திவேல் சார் அவங்க அடிக்கிற எல்லா பாலையும் சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. மிக 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 பிரமாதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காந்திங்கிற கேரக்டருக்குள்ளே நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து ஒரு காதல் கதையை மையப்படுத்தின, ஒரு மெச்சூர்டு லவ்வை மையப்படுத்தின ஒரு படமாக ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதாநாயகனா உள்ளே வர்றாரு. அது நான் வந்து இந்த கதைநாயகன்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னென்னா நிறையா காமெடி பண்ணிவிட்டு திடீர்னு வர்றவங்கள வந்து கதாநாயகன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதை நாயகன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கதாநாயகன் தான். இந்த படத்தோட கதாநாயகனாக பாலா உள்ளே வர்றாரு. ரொம்ப அந்த உடல் மொழி தன்னை வந்து ஒரு கதாநாயகனாக வரணுங்கிறப்ப வந்து தன்னோட பிசிக்கை என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ளே வந்து நடித்த மாதிரி இருந்துச்சு. மிக பிரமாதமாக பண்ணி இருக்காரு. ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் அதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து அவர் ஒரு சின்னத்திரையோட பிரபலத்தோட நேரடியாக சினிமா நோக்கி வரும்பொழுது அது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் வந்து அவர் வந்து ஒரு மிக கடினமான பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கடினமான விஷயம் வந்து என்னென்னா, சக மனுஷர்கள் மேலே வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றது. சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துறதோ, சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்திலிருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறதையோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க மேலே பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும். நீங்கள் வந்து என்னென்னா, நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய துறையில் இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் வந்து ஒரு துறையில் இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னப்ப இங்கே வந்து வன்மம் ஆட்சி செய்கிறது. வன்மத்துக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம ப்ரெஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். ரொம்ப இங்கே வந்து பாலிசியோடு எழுதுகிறவங்க இங்கே உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. காலங்காலமாக அவங்க வந்து பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விமர்சனத்தில் அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும், அந்த மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும். ஏதாவது தவறுன்னா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதே சமயத்தில் வந்துட்டு என்னென்னா, சினிமா மேலே வெறுப்பை கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வீடியோ போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமாக வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். காலங்காலமாக உட்காந்து பக்கமாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோடத வந்து நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா இங்கே வந்து என்னென்னா அதோட ரீச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஏன் வன்மத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ஒரு படம் பற்றி சொல்லும்போது ஒரு ஹீரோவோட பர்சனலை பற்றி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியில் போய் சென்று சேரும். ஏன்னா இங்கே வன்மங்கள் ரசிக்கப்படுகின்றன, அன்பு நிராகரிக்கப்படுகிறது. எப்போ ஒரு அன்பு பாதையை தம்பி வந்து எடுக்கிறாப்புலையோ, இப்போ வந்து என்னென்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியனாக நடிச்சுக்கிட்டு இருந்தார், விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவலில் ஒரு நடிகராக வந்து ஒரு கதாநாயகனாக ஜெயிக்க ஆரம்பித்தா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவர் நடிச்சுட்டு பேசாமல் போய் வீட்டில் படுத்துட்டாலோ இல்லை குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேலே எந்த கேள்வியுமே இருக்காது. அவர் அப்படி தான் அப்படின்னு சின்னதாக வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்கிறத பற்றி அவ்வளோ கேள்விகள் வரும். இங்கே சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்குது. நீ என்ன பெரிய நல்லவனா, இது வந்து மிகப்பெரிய முரண். இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்குது. இதுக்காக வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களால் நிறைந்தது இல்லையா அப்படின்னா, நல்லவர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிகிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான்.
80 வயசில் ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்த ஒரு நடிகர் அவர் போகும் பொழுது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பற்றி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் அவர் லைஃப்பை அவ்வளோ பிரின்சிபலாக வாழ்ந்தார், அவரால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் உட்காந்துட்டு இவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா, ஒரு 75 வயசுக்கு மேலே உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன் அது அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டால் அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாமல் தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் அந்த பெரிய கலைஞர் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். விளக்கமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வன்மத்தை மட்டுமே மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊராக இருக்குது. அதாவது அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இந்த பாலா மாதிரியானவங்க ஒரு சில பேர் இப்போ என்னென்னா இவர் சக மனிதர்கள் மேலே, ஏன் நான் இதை அன்பு பற்றி பேசுகிறேன்னா இந்த படம் அன்பு பற்றி பேசுது. இந்த படம் அன்பு பற்றி பேசுது. நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதாக இருக்குது. சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகன் வர்றான், புகழ் வெளிச்சத்தோடு வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுனாலேயே இவங்களை தங்களை பெரியவங்களாக நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து. இந்த கேள்வியை இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் உள்ள வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது. குழாயில் தண்ணி வரலைன்னா அந்த கவுன்சிலர்கிட்ட அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, என்ன பசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாலா சாப்பாடு போட்டாராமே, காசாவில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் அங்கே போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். அவர் அடிமட்டத்து மக்களை பார்த்து வந்திருக்கிறதுனால ஒரு சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரா, அவரை பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா இது ஒரு பொறுப்புணர்ச்சியிலேருந்து சொல்கிறேன். புகழ் வெளிச்சம் ஃபர்தராக அவர் மேலே வீசப்படும் பொழுது அடுத்தது இமிடியேட்டாக விமர்சனம் வைக்கப்பட இருக்கும். அந்த விமர்சனம் என்னென்னா அது உங்களை தாக்கிறதுக்காக இருக்காது, அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். வணக்கம் எல்லாருக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயக சதுர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே ப்ரெஸ் மீட்டில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல. காந்தி கண்ணாடி எனக்கும் அவனுக்கும் நிறையா வேறு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜான்ரா ஆஃப் ஃபிலிம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஷெரீஃப் டைரக்டர் நீ ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் நரேட்டட் ஒரு ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ், அஃபெக்ஷன், அன்பு, அதை பற்றி ஒரு படம். நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஒரு சாங் ஆல்ரெடி இதில் ரிலீஸ் ஆகியிருந்தது, புல்லட் வண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டனி தாசன் அவர் பாடியிருந்தார். இது தவிர 3 more சாங்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் இந்த 3 சாங்க்குமே 3 ஸ்பெஷல் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு, அண்ட் தேவா சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த சாங்ஸ் ஐ திங்க் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட். ஸோ ஹோப் டு see you all in theatres and please support this lovely team. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஃபெஸ்டிவல் டேலையும் இவ்வளோ பேர் இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் முதலாவது நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், தேங்க்யூ சார். உங்கள் காதல் படம் பயங்கரமான இம்பேக்ட் ஏற்படுத்தின நிறைய பேரில் எங்கள் 2 பேர் பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் நடித்த ஒரு படத்தில் நாங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது. அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே they have given their best to this film அப்படி தான் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் வேறு யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு நினச்சேன், எனக்கு என்னோடய பயந்துட்டேன். விநாயக சதுர்த்தி அதுவுமா எல்லோரும் எங்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறது முதல்ல எல்லாருக்குமே நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் நிறைய படங்கள் சின்னதாக பண்ணியிருக்கேன், சில படங்களில் கொஞ்சம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஷெரீஃப் என்னோடய நண்பர் தான், இருந்தாலும் ஷெரீஃப் சார் நன்றி. ப்ரொடியூசர் ஜெய்கிரன் சார் அது எதுவுமே கேட்காம ஓகே சொன்னதுக்கு ஜெய்கிரன் சாருக்கு நன்றி. பாலா பிரதர்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரில் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன், அதனால் ஐயா நன்றிங்கய்யா. டோட்டல் டீமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரில, ரொம்ப நன்றி. எல்லாம் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் தான் அடுத்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தது ரொம்ப சந்தோஷம்க்கா, நிறைய சொல்லிட்டீங்க அதை பற்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி.
ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க விநாயகர் சதுர்த்தி அதுவும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன், பாலா வச்சு படம் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்ற ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன் இருக்கார். அதுக்கப்புறம் படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாமே ஒரே சக்தியாகவே இருக்குது. சக்திவேல் சார் வந்திருக்காரு, சக்தி கொடுக்க. அதுக்கப்புறம் இன்னொரு சக்தின்னா நம்ம பாலாஜி சக்தி சார், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அப்புறம் அர்ச்சனா மேடம், அப்புறம் ஹீரோயின் நமிதா. உண்மையாக வந்து பாலாவும் நமிதாவை வந்துட்டு படத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை, உண்மையாகவே ரியலாகவும் லவ் பண்ண மாதிரி இருக்குது. இல்லை உங்கள் காம்போ சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு, அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாடியிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், நல்ல கேரக்டர், ஜாலியாக பண்ணியிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன். உண்மையாகவே வந்து டைரக்டர் ஷெரீப் சாருக்கு வந்து உண்மையாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சத்யவ் சார் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து அவரோட ஏஜுக்கு இந்த படத்தை எப்படி யோசிச்சார் அப்படி தெரியல. நான் உண்மையாக நான் கூட யோசித்தேன், பரவாயில்ல இப்போ கேட்ட மாதிரி ஏதாவது படம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கதை ரொம்ப பெரிய கதை, சூப்பரான ஒரு கதை, எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையாகவே 20 வயசுலேருந்து ஒரு 55 வயசு உள்ளவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். சூப்பரான ஒரு மூவி, இதில் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தாண்டி வந்து இன்றைக்கி பாலா வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியாது, ஒரு தம்பியாக தெரியும். ஏன்னா வந்து எனக்கு முதலாக வந்து நான் படம் பண்ணும்போது, தாரத்தப்பட்டை படம் பண்ணும்போது ஜோடியிலேருந்தே வந்து எனக்கு ரசிகர் மன்றம் வச்ச ஃபஸ்ட்டு ரசிகர் மன்ற தலைவர் பாலா தான். காரைக்காலில் அன்றைக்கு மன்றம் வச்சுருக்கிறது எதுக்குடா அப்படின்னானு. அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து உண்மையாக இருப்பான். ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான். இன்னி வரைக்கும் நானும் பாலா வந்து ஒரு அண்ணன் தம்பி தான், கூட பிறக்காத ஒரு தம்பி தான். இன்னமும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒன்றா தான் சாப்பிடும், காலையில் எழுந்தோடனே எப்பவுமே இதாக இருப்போம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறாமல் கொண்டு எனக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவான், அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பான். படம் பண்ணும் போதெல்லாம் அண்ணே நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடியாக நான் சினிமாவில் ஏதாச்சும் நல்ல காமெடியாக நினச்சிதான் அவன் ஹீரோ அவனை எதிர்பார்க்கல. அவன் பண்ண நல்ல விஷயங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவனை இன்னைக்கு இப்படி வந்திருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஊடக நம்பர் தான் உண்மையாகவே காரணம். ஏன்னா சில விஷயத்தை எப்படி வேணால் எழுதுவாங்க, ஆனால் பாலா விஷயம் வந்து பார்த்த வரைக்கும் கரெக்டாக அவ்வளோ இதுவாக இது பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் தம்பி இதை பண்ணீங்க, சூப்பர். நான் நிறைய கணக்குலாம் பார்த்துருக்கேன். உண்மையாக நன்றி. இந்த காந்தி கண்ணாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு நம்ம மதன், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே சூப்பராக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க, உண்மையாகவே சூப்பர். எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்க, பாலா பேசுகிற மாதிரி 2 வார்த்தை பேசலாமே. ஒரு நிமிஷம், இந்த பாலாவா இல்லை என்ன வளர்த்து விட்ட தாரத்தப்பட்ட பாலாவா? ஏம்மா இங்கே ஒரு நிமிஷம் வா. நீ பாட்டு மொட்டையாக பாலா மாதிரி பேசுனா இங்கே வா, ஒரு நிமிஷம் வா. அப்போ மீடியாக்காரன் என்ன நினச்சிப்பாங்க? பாலா பற்றியும் பேசலாம், ஃபஸ்ட்டு இயக்குனர் பாலா பற்றி பேசலாம். அப்போ ஒரு நேரம் பேசுனது கேபி பாலா பேசிட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் இந்த பாலா சார் மாதிரி பண்ணி அவ்வளோ பேர் பாராட்டினாங்க, சசிகுமார் சார்லேருந்து பெரிய எல்லாருமே. நீ வந்து என்ன கேட்டேன்னா வந்து இது எந்த பாலான்னு கேட்குறேன். சரிதான், சரியாக போச்சு. அப்புறம் இந்த விஜய் டிவியில் ஒரு 3 டைட்டில் அடிச்சிருக்கேன். அடித்து இப்போ இது எந்த வாய்ஸுன்னு கேட்டால் அப்போ நான் என்ன இப்போ சொல்ல? சரி, என்ன பாலா வாய்ஸ் வந்து எனக்கு பேச தெரியாது உண்மையாகவே. ஆனால் இயக்குனர் பாலா சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும். தம்பி பேசும் கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? அது அந்த பாலா வந்து காமெடி பண்ணும், அது கைத்தட்டு. இந்த பாலா கைத்தட்டுனா உனக்கு தெரியும்ல, நான் பாட்டுன்னு ஜாலியாக கைத்தட்டுவீங்கன்னு பேசி விட்டேன். என்ன நடக்க போகிறேன் எனக்கு தெரியல. இன்னும் எதுவும் இருந்தால் நல்லது தான். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல தாரத்தப்பேரில் வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனர் டாக்டர் பாலா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த இடத்துல. அது அவர் வயசுல சொல்லிட்டேன், சாரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதீப் சார், எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்க பிரதீப் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன்னு என் லைஃப்பில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் வந்து
நிற்பேன்னு கனவுல கூட நான் நினச்சது கிடையாது. நான் சினிமாவில் வந்துட்டு 8 வருஷமாக போராடிட்டுருக்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஏறுற ஃபஸ்ட்டு மேடை. அதுக்கு காரணம் வந்துட்டு எங்கள் அண்ணா. அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். ஸ்டில் அவர் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எப்போவுமே ஒரு தம்பியாக நான் கூட இருப்பேன்னா நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. பாலா சக்திவேல் சாரோட அர்ச்சனா மேமோட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு என்னால் இப்போ வார்த்தையால் சொல்ல முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 லெஜெண்ட்ஸ் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அது என்ன சத்தியமாக எனக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஷெடியூல் பிரேக் வரப்பவும் அவங்க ஏதாவது சீன்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா என்னை வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கிற, நல்லா பண்ணியிருக்கிற அந்த மாதிரி என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அடுத்து ஷெரீஃப் அண்ணா, அவர் வந்துட்டு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் இந்த இதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் அவர் இல்லவே இல்லை. அவர் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுறேன், இது பண்ணலாமாண்ணா அது பண்ணலாமாண்ணான்னு கேட்டேன்னா பண்ணுறான்னு சொல்லி என்னை ஃப்ரீயாக பண்ண விட்டார். அப்புறம் அவர் வந்துட்டு என்ன சொன்னாரோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சக்திவேல் சார் அவரோட டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். முதல்ல படம் பண்ணுவீங்க, ஹீரோ பண்ணுவீங்க. நன்றிண்ணே சார், விஜய் டிவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்று, சமீப காலமாக எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாண்ணே. முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆள், அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க. நான் இப்போ தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரிலாம் அவர் முதல்ல இப்படி தான் சொன்னாரா? அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன். அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்கள் எல்லோரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னா, நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு பண்ணலண்ணே. எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களா? அண்ணா எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா? தியானம் பண்ணுறீங்களா? எப்படின்னு கேட்குறேன். அண்ணா இல்லைண்ணே, இப்போது நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கிறேன்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க. இல்லை வந்து ஒரு ஷோ வரோம், வெளியில் ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும். அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான். ஆனால் யாருக்கும் எகென்ஸ்டாக பண்ணலண்ணே. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது என்ன, யாருக்கு எகென்ஸ்டாக பண்ணேன்? வறுமைக்கு எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்போ இல்லைண்ணே, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து 2500 3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு 1500 2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம படுத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானே, மற்றபடி ஒன்றுமே இல்லைண்ணே. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். என்ன கேரக்டர்? ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா? என்ன மாதிரி இது? ஆனால் அது டேரக்டரே பேசுவார். வாங்க டேரக்டர் சார். சார் ஆமாம் சார். என்னென்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில் சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம்.
இப்போ ரஜினி சாருக்கு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் முன்னாடி பண்ண 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபம்லாம் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தி சார் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் இருக்கு, அந்த காந்திங்கிற கேரக்டரை அவருக்காக சொல்லலாம், லைனாக சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேலே விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணுன்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் சார். சார் சார் ஆமாம் சார். அங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதில் பின்வாங்கின நடிகை ஃபீல்டர் உள்ளவங்களா புதுமுகமாக? ரெண்டாவது, சரி இவ்வளோ பேர் பின் வாங்குறாங்களே, நம்ம பாலாவும் மாற்றிடலான்னு ஐடியா இருந்துச்சா? இல்லை சார், அது டெஃபினட்டாக இல்லை சார். நோனபிள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம்? ஒரு சக்ஸஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயே நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகணும், யார் கூட நடித்தா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இங்கே எல்லாருமே சார் சின்னதாக ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 6 ஐ திங்க் 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட ஃபிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமாக இருக்கலாம் சார். இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசாக அறிமுகமாக போகிற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துக்கிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்கள் டீமாக பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிக்கிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரணமில் கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன் சார். இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பாக பாலாவனாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்போம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார். ஃபஸ்ட்டு சீன் வைக்கும் போது இங்கே ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னார், என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க, அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு உங்கள் கேரவன்லாம் கொடுத்தோன்னே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே. என் கேரவனில் 20 பேர் இருப்போம். ஏன்னா எனக்கு தனியாக இருக்குது. ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ளே ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க, அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னா என்னால் தனியாக இருக்க முடியல. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். நான் மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவன்லேயே இருக்க மாட்டோம், ஸ்பாட்லேயே தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்தேன். அதான் உண்மை. அதான் சார், பாலா வந்து நர்வஸாக அந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான். பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டணும் பாலாஜியை. அவன் அழகாக தான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, அவன் செம்ம அழகு சார். அவன் இப்போ இல்லை, அவன் அப்பாபத்துலேருந்தே அழகு தான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார். நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோனும். சார் பாலா சார் கேட்குது இங்கே இங்கே ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் தான் ஐடியாலாம் கிடையாது.
ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் 10-15 டேஸில் வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போது ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. சீரியஸாக எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாகவே இதுக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது. சரி முன்னத்து நாள் 27 ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணது தான். ஓகே. காந்தி கண்ணாடியும் போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சாரு தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்லை 1000% இது எங்கள் நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னென்னா அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடச்சி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து யாரோ ஸோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான். டு பி ஃப்ராங்க் என்னென்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே இறங்கியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதை பண்ணிகிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்கள் பண்ணுற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனலில் மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்கள் அந்த சேனலில் மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டிங் எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனலில் கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்கிறீங்கண்ணே? நீங்கள் குறிப்பிட்டு எந்த சேனலில் உங்களுடைய இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்கள் குறிப்பிட்டு எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனலில் கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் நேற்று 13 சேனலில் கொடுத்தேனே. நேற்று தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்லை கொடுத்துருக்கேன். அதிகமாக பிகே நியூஸில் தான் போயிருக்கு. ஓ பிகே அப்படி சொல்கிறீங்க. பிகே நியூஸில் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவேன், காசு கொடுக்குறாங்க ஹோஸ்ட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் அதுதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான். இல்லைண்ணா வந்து அங்கே மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யார் கொடுனா எனக்கு என்கிட்ட காட்டுங்கண்ணே, நான் கூட சொல்கிறேன், மெசேஜில் கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ அவங்க எடுத்து இதில் போட்டுக்கிறாங்கண்ணே. அதான் மைக் அண்ணாட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் அண்ணாட்ட கொடுங்க. சொல்லுங்கண்ணே. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மற்றவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்கே நிறைய பேர் யூடியூபர்ஸ் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்டில் வந்தாங்க. ஆனால் ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்போ காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த இதில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க யார் ஃபோன் பண்ண எடுப்பேன். இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லைனா கூட நான் இந்த இடத்துல இல்லைண்ணே. அதான் நான் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்கே நான் ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னை அந்த வீடியோவில் எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை லாரன்ஸ் மாஸ்டர் தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஆமாண்ணே. லாரன்ஸ் மாஸ்டர் ஏதாவது காலையில் விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்கண்ணே. இன்னைக்கு ஆக்சுவலாக அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளாக வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால தான் வரல. நாளைக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷூட்டில் மாட்டிக்கினாங்க. அதனால தானே. சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை கண்டிப்பாக ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் பாலா வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா. பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நம்ம வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு, அவர் தப்பாக நினச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்கள் போயிட்டு அவரை பர்சனலாக மீட் பண்ணோம். ஸோ பர்சனலாக மீட் பண்ணி பேசினோடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனாக தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஹி ஜஸ்ட் சென்ட். ஸோ ஃபார் ஹீஸ் இன் கான்டாக்ட். ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார். பாலா சார் செப்டம்பர் 5 சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்குது. அதுக்கு போட்டியாக நீங்களும் கலை இறங்குறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை வந்து நேருக்கு நேரம் போதுன்னு முடிவு பண்ணது யாரு? எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தீங்க? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேறு டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார்.
இல்லை அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலாக நான் நீ சொல்கிறனால சொல்கிறேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகேண்டா கட் பண்ணால் அவ்வளோ பெரிய படம் வருது, ஐயோ அதில் எப்படி நம்ம தெரிய போகிறோம்? அதுதான் நான் இல்லைடா, நான் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்க்ரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்கிற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசாக இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ண டேட்டில் 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில் சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன், கூட வந்துட்டு செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னோ. நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்கள், பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேறு என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன், சீரியஸாக என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்கிறாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தீங்களாண்ணா? ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு, இப்போ நான் மாற்றி பேசுகிறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸாக சொல்கிறேன், 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்போயுமே அங்கே வேலை போயிட்டுருக்கு. மெர்வின்னு ஓடிட்டாரு, இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானோ அண்ணே. இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார், ஐயோ நீங்களா அந்த டோனில் பேசுகிறோம் அண்ணா என்ன எப்படின்னா 5 சொல்லி, இல்லைடா வேற வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும். ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ, அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்துருவாங்களான்ற நம்பிக்கையில் இந்த படம் நாங்கள் இறங்குறோம். இதை சொல்லி தான் நான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா என்ன 5ஆம் தேதி எப்படின்னா, ஐயோ அண்ணன் முன்னாடியா, ஐயோ அண்ணன்லாம் எவ்வளோ பெரிய, அவங்க தேட்டர் எவ்வளோ பெரிய படம் வரும், அது முன்னாடி எப்படின்னா நம்ம வந்து பார்ப்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னார், அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி ஓகே அடுத்த என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் ஆஃப் பண்ணேன். அண்ணா அண்ணே சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருண்ணே. அண்ணன் வந்து வேற லெவலில் முதல்ல வரோம், எங்கள் படமும் ஜெயிக்கணுண்ணே. அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவர் தான் காந்தி சார், அவர் போட்டிருக்க கண்ணாடி சார், அதுதான் கதை சார். ஒரு நிமிஷம், அர்ச்சனா மேடம்கிட்ட 2 கொஸ்டின் கேட்டுடலாம். ஆமாம் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால. சொல்லுங்க கேளுங்க. அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ளே வந்தேன். அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, ஹீரோயின்ஸ் தான் பாலாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினாக பண்ணுறோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமாக பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி ஒருத்தரோட பண்ணுறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அர்ச்சனா மேடம்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க மேம், இங்கே வந்து பேசினா தான் அங்கே ரெக்கார்ட் ஆகும் மேம் ஆடியோ. ரொம்ப பயபக்தியோடு நிற்க வைக்கிறாங்க உங்கள் முன்னால், சொல்லுங்கள் மேடம். பானுமதி மேடத்தை பற்றி நீங்கள் அவ்வளோ புகழ்ந்து பேசுனீங்க, இப்போல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளோ திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்லை? நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராகவே ஆகிறது இல்லை, என்ன காரணம், என்ன தடை? நான் எங்க ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையாக இருக்கு. பானுமதி மேடத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தேட்டரு. அவங்க வந்து சகலகலா வெள்ளிம்பாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியமானவங்க. சமீப காலத்தில் வந்து ஹீரோயின்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போயிருந்தாங்க, டைரக்டரே ஆகிறது இல்லை, என்ன காரணம், அவங்களை தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறதில்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசாக எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது என்னால் அதை சொல்ல முடியல, நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளைன், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு
டிகேட்லேயும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இல்லை